Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். ஐடிக்கு soon எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து இந்த வீக்ல ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ உங்களோட சப்ஜெக்ட் கோட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து எடுத்துடலாம். ஸோ உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா என்ட்ர சப்ஜெக்ட் கோடுன்னு இருக்கும். ஸோ உங்களோட சப்ஜெக்ட் கோடை வந்து கொடுங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் கோடை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோன்னு கொடுத்தோம்னா ப்ரீவியஸ் இயர் என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்துச்சோ அதோட கொஷின் பேப்பர் வந்து கீழே வந்து இது போல் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஷின் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்னை பார்த்துக்கலாம். ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து டவுட் இருக்கும். சப்ஜெக்ட் கோட் வந்து எனக்கு தெரியாது, இதை வந்து நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆல்ரெடி இதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ 4 வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் கோடை வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அங்கே வந்து சப்ஜெக்ட் கோட் அதே போல் சப்ஜெக்ட் டைட்டில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்க்கலாம். இல்லைனா அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. செகண்டாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் சப்ஜெக்ட் கோட் வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் வித் சப்ஜெக்ட் டைட்டிலோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தேவைப்படுது, இப்போவே எனக்கு சப்ஜெக்ட் கோடே வந்து தெரியல, எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலும் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னா இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டைம் டேபிள் அப்படின்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட்டு மெட்ராஸ் யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டைம் டேபிள் 2023 அப்படின்ற மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். அதாவது நமக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் டைம் டேபிளை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி ஜூன் 2023 எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் அப்படின்னு ஷோ ஆகுது. அதாவது ப்ரீவியஸாக வந்து இந்த எக்ஸாம் தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான டைம் டேபிள் வந்து ஷோ ஆகுது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளே வந்து போகும். ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்க்கான டைம் டேபிள் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜிக்கு இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜி ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டிப்ளமோ இதுக்கான ஓல்டு டைம் டேபிள் வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி எக்ஸாம் டைம் டேபிளை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் பிகாம் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் டேபிள் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த டைம் டேபிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் கோடுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க, என்ன செமஸ்டர் படிக்கிறீங்களோ அந்த பேப்பரை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து 4th செமஸ்டர் எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிருப்பீங்க. இப்போ 5th செமஸ்டராக இருக்கும். 5th செமஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டேபிளே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் சப்ஜெக்ட் நேம் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த செமஸ்டருக்கு சப்ஜெக்ட் கோட் தெரியலையோ நீங்கள் இந்த டைம் டேபிளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே கோர்ஸ் வைஸ் செமஸ்டர் வைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஜெக்ட் நேம் இருக்குது, பக்கத்துலேயே சப்ஜெக்ட் கோட் இருக்குது. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் தேவையான சப்ஜெக்ட் கோடை நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணணும், எனக்கு வந்து கோட் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலே வந்து அங்கேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து லாஸ்ட்டாக டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்குன்னா நீங்கள் டிசம்பர் 2023 டைம் டேபிளை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.